அவங்களுக்கு கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லப்படுறதா சொல்கிறீங்க. ஆனால் கடவுளுக்கு போய் பூஜை பண்ணுற அத்தாரிட்டி, முழு அத்தாரிட்டி நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே. அதை தான் நான் சொல்கிறேன், அதுதான் ஆதிக்கன்றது. அவனுக்கு கடவுளே இல்லை, அவன் தொட்டு பூஜை பண்ணுறதுக்கு தகுதியே இல்லை. ஆனால் அவனுக்கு ஒன்று விட்டது காரணம்னா அவனுடைய அந்த சமூகத்தில் ராஜாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட விட்டு அப்படின்னு பெரிய இடத்து சமாச்சாரம் உள்ளே போய் வம்பு பண்ணாத. வெள்ளையாருங்க போய் சொல்ல மாட்டான், எல்லாம் சொல்கிறோம்ல. இப்படி அந்த ஆதிக்கத்திலாம் அவன் உள்ள நுழைஞ்சான். அவன் ஏன் உள்ள நுழையிறான் அப்படின்னு சொன்னா கூட என்னென்னா, அது போனால் ஒரு பிரச்சனை இல்லாமல் ஏமாத்துறதுக்கு வசதியாக இருக்குது. கோயில் என்பது நம்ம தமிழர்கள் இருந்தபோது இருந்ததுன்னா அவங்க கோயிலை உண்மையாகவே கடவுளே வணங்கினான். இவன் தான் கடவுளே கிடையாது. அதனால் அவன் என்ன பண்ணான், அதை பற்றி அவனுக்கு கவலையே கிடையாது, அதை பற்றி பயமும் அவனுக்கு அச்சமும் இல்லை அவனுக்கு. ஆகவே என்ன பண்ணான், அதை வச்சுட்டு எப்படி பிழைக்கலான்றதை அவன் ஆரம்பிச்சிட்டான். அவன் பிழைக்கலான்னு ஆரம்பிச்ச போது அவனுக்கு அதுக்கு முன்னாடி இருந்தது தமிழர்கள். நீங்கள் சொல்கிறது கடவுள் அவங்களுக்கு கடவுளும் கிடையாது, கடவுள் மீதான பயமும் இல்லை. இல்லை கடவுள் இல்லைன்னு அவனுக்கு என்ன பயம் இருக்கு? அதனால் அவனுக்கு அது இப்போ என்ன பண்ணலாம், நான் என்ன இப்போ அவன் பண்ணுற அந்த முருகன் மாநாடு அதுதானே. பயமே இல்லை, சும்மா முருகனை கூப்பிட்டு 2026 ஸ்டாலின் ஆட்சி கவுழணுன்ற அதுக்கும் கடவுளுக்கு ஏதாவது சம்மந்தம் உண்டா? எப்படி இதுக்கு போய் மாநாடு நடத்துகிறேன் என்ன, அவன் பயம் இல்லை சார் அவனுக்கு. இது மாதிரிலாம் பண்ணால் கடவுள் தம் மீது ஏதாவது ஒரு பெரிய அளவு தண்டிப்பான்ற ஒரு எண்ணமே அவனுக்கு கிடையாது.